மணத்த தக்காளி சூப் செய்ய தேவையான பொருட்கள்: மிளகு, கசகசா, தேங்காய், கடலை எண்ணெய், சீரகம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இப்போ அரிசி கழுவுற தண்ணியில் தான் நம்ம மணத்த தக்காளி சூப் செய்ய போகிறோம். இது ஒற்றை தீட்டல் அரிசி, இயற்கையாக விளைஞ்ச ஒரு முறை பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி. இதில் தான் நிறையா சத்து இருக்குது. அந்த தண்ணியில் தான் நம்ம இப்போ சூப் செய்ய போகிறோம். இந்த தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி ஊற்றின பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டு, மணத்த தக்காளி கீரையை ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த கீரை அந்த பாத்திரத்தில் எடுத்து அந்த தண்ணி ஃபுல்லும் மூழ்கிற அளவுக்கு அதுக்குள்ளே ஃபுல்லும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இது எல்லாத்தையும் தக்காளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். அதனால் அளவாக மட்டும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் போட்டால் போதும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். அப்படி அல்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்க பச்சை மிளகா வேணான்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாவுக்கு பதிலாக 3 பச்சை மிளகாவையும் கீரி போட்டாச்சு. ஒரு 6 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது, அது எல்லாத்தையும் அதில் போட்டு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்ருக்க தேங்காயில் கசகசா, மிளகு எல்லாத்தையும் போட்டு நம்ம தேங்காய் சட்னிக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா அப்போ போட்டது க்ரீன் கலராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் ஆகிடுச்சு. அந்த தக்காளி, பூண்டு எல்லாமே மசிச்சு வந்துருச்சு வெந்து. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, மிளகு அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். இது அல்சர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது நம்ம அப்படியே சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சுட சுட சாதம் வச்சு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பச்சை வாசம் போய் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கடலெண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தான் இதை தாளிக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கிடலாம். சீரகம் போட்டு நம்ம ஏன் தாளிக்கிறோம் அப்படின்னா, வயிற்றுப்புண், சீரண மண்டலத்தை சீராக்கும் அருமையான மருந்து இது. மணத்த தக்காளி சூப் ரெடி. இது போன்ற பல சுவையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.